புதுக்கோட்டை மாநகர செயலாளராக சிறப்போடு பணியாற்றிய அமரர் செந்தில் அவர்களுடைய முதலாவது ஆண்டு நினைவு நாள். அதனை முன்னிட்டு கழக தோழர்கள் அவருடைய திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே அவருடைய திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். திமுக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு எடப்பாடி சொல்றாரு. ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்கிறத அவருடைய பேட்டியிலேயே பார்த்துக்கங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது. இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேச இருக்காரு. புதிய திட்டங்களை வகுப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி நடந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதாவது எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. சாக்குப்போக்கு சொல்றதுக்காக வெளியே நயினார் நாகேந்திரன் இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார். எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களை 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பணி என்று அவர் சொல்லிவிட்டார். இதிலிருந்தே நீங்க தெரிந்து கொள்ளலாம், நிச்சயமாக அவர் அதற்கான போட்டியில் இல்லை. அவர் தன் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா நாங்க எங்களுடைய இதை நாங்க இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை அல்ல. அங்க அந்த ஜமாத்து மேல சிக்கந்தர் மலை இருக்கிறது. அதுல தற்காவல வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற விழா தான். எனவே அதுல அனுமதி கொடுப்பதிலே தவறு கிடையாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதுவரை யாரும் எழுப்பியதாக வரலாறு கிடையாது. முதன் முறையாக தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக, எதை சொல்லி மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக பாஜக போட்ட திட்டம், RSSோடு சேர்ந்து போட்ட திட்டம், அது அன்றைக்கு தோல்வியடைந்து விட்டது. தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பது தெரியும். என்ன இ-ஃபைலிங் முறை என்பது விரைந்து அந்த ஃபைலை பண்ண முடியும் என்பதற்காகவும், இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அது ஃபைல் செய்ய முடியும் என்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது எல்லாமே எல்லா இடத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் இ-ஃபைலிங் இப்படித்தான் வந்திருக்கு. நீதிமன்ற விசாரணைகள் கூட காணொலி காட்சி மூலமாக நடக்கிறது. எனவே அந்த இ-ஃபைலிங் முறையிலே தாமதம் எதுவும் இருப்பதற்கான காரணங்கள் இருந்தால் அதை கண்டறிந்து அந்த தாமதத்தை நீக்குவதற்கான வழியை அரசு செய்யும். அது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளிலே குறுக்கிடுவது என்பது தவறாகும். இது நீதிமன்றம் அவர் வழக்கறிஞர்களுக்கு இ-ஃபைலிங் முறையை கொண்டு வந்திருக்கிறது. அதிலே குறுக்கிட்டு அரசு எந்த விதமான கருத்துக்களையும் சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. எந்த நெருக்கடியும் எங்களுக்கு வராது. எல்லா நெருக்கடிகளும் சுலபமாக தீர்க்கப்படும். நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் தொடரும். திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சு ஜனவரிக்கு பிறகு மெகா கூட்டணி அமைக்கின்றாங்க.
அதிமுகவால மெகா கூட்டணி அமைக்க முடியாது. எங்களுடைய கூட்டணியிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. காலங்கள் மாறுகிறது, அரசியல் எதிரிகள் மாறுகிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அரசியல் எதிரிகளாக வந்து புதிய கட்சிகள் நம்ம பார்க்கிறோம். நாங்கள் அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளையோ எதையுமே பார்க்கவில்லை. அதாவது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோம். புதிதா வந்தவங்களும் சரி, பழசா இருக்கிறவங்களும் சரி, திமுகவை தான் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பார்வை எப்படி பாருங்க? எல்லாரும் வந்து பழுத்த மரத்துல தாங்க கல்லடிப்படும். அது போல எல்லாரும் எங்களை நோக்கி வந்தா தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும், பேச முடியும். திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் எவனும் திரும்பி பார்ப்பான். அதனால தான் திமுக மீது இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம், திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை குழு நியமிச்சிருக்கோம். இதுல வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து நாடக கம்பெனி அது சீக்கிரமே திவாலா அப்படின்னு நயினா நாகேந்திரன் சார், நயினா நாகேந்திரனுக்கு நாடக கம்பெனி எல்லாம் பழைய காலத்துல தான் இருந்துச்சு. இப்போ வந்து நாடக கம்பெனிக்கெல்லாம் போட்டா, வள்ளி திருமணம் போட்டா யாரும் போடுறதில்ல. அதெல்லாம் அவருக்கு தெரியல. தூக்கத்தில் இருந்துட்டு இப்பதான் முழிச்சிருக்காரு. தலைவர் பதவி வந்தவுடன் முழித்து கொண்டிருப்பவர் தான் பார்த்த வள்ளி திருமண நாடகங்களையும் மற்ற நாடகங்களையும் நினைச்சுக்கிட்டு விடிய விடிய நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக இது நாடக கம்பெனி அல்ல, களைவதும் அல்ல. இது நல்ல திட்டங்களை, நல்ல அறிக்கையை தமிழ்நாட்டுக்கு தருகிற தேர்தல் அறிக்கை குழு தான் இந்த குழு. நல்ல திட்டங்களை நிச்சயமாக திமுக அரசு தமிழ்நாடு பெயரை நீக்க வேண்டிய காரணம் சொல்லி சீமான் கேள்வி கேட்டிருக்காரு சார். திமுக அரசு தமிழ்நாடுங்கிற நேம வந்து நீக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு சீமான் கேள்வி கேட்டிருக்காரு. அரசு போக்குவரத்து தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் இருக்கும்.